ஹை ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் அவர்கள் இயக்கி இருக்கிற நீக் படத்தோட ட்ரெய்லரும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் படத்தோட ட்ரெய்லரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு படங்களுமே பிப்ரவரி 21 தான் ரிலீஸ் ஆகுது. சோ படம் தான் கிளாஷ்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரெய்லருமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிராகன் படத்தோட ட்ரெய்லரை பாதி வரைக்கும் பார்க்கும்போது என்ன டான் படத்தை பிரதீப் ரங்கநாதன் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டான் எஸ்கே மாதிரியே ரகலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ரோல்ல தான் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. தென் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஸ்ட்ரிக்டான அட்வைஸ் பண்ணக்கூடிய அதே மாதிரி ஒரு கேரக்டர்ல மிஷ்கின் வராரு. தென் சமுத்திரக்கனி மாதிரி ஒரு ஏழ்மையான அப்பா அம்மா. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டான் படம் மாதிரியே இருந்துச்சு. தென் பாதிக்கு மேல ட்ரெய்லர் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் ஸ்டில் ட்ரெய்லர் நல்லா இருக்கு. கொஞ்சம் லவ் டுடே சாயல் அண்ட் ஓமை கடவுளே ரெஃபரன்ஸ் டைலாக்னு ஓரளவுக்கு ஃபன்னா ஒரு யூத்ஃபுல்லான என்டர்டெய்னர் மாதிரி தான் இருக்கு. தென் அப்படியே தனுஷ் அவர்களோட இயக்கத்துல வந்திருக்கிற நீக் படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 2K கிட்ஸை டார்கெட் பண்ற ஒரு படம் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பிரேமலு மாதிரியான ஒரு படம் மாதிரி தெரியுது. பட் பிரேமலு கொஞ்சம் பிஎன்சி பக்கம் இருக்கும். அதாவது ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல எல்லாருமே கொஞ்சம் பணக்கார பசங்க மாதிரி தான் இருக்காங்க. சோ ரொம்ப எலைட் கிட்ஸுக்கான ஒரு படம் மாதிரி தெரியுது. பட் ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா தான் இருக்கு. மெயினா கோல்டன் ஸ்பேரோ சாங் பேக்ரவுண்ட் மியூசிக்கா ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. சோ இந்த ரெண்டு ட்ரெய்லருமே கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கு. பட் இது ரெண்டுத்துல தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற படம்னா ஆபியஸா பிரதீப்போட டிராகன் தான். ஏன்னா டிராகன் ஓரளவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது டிராகனுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். பட் நீக் படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தாலும் ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் தோணுது. மேபி நீக் படத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரிவ்யூஸ் வந்தா வேணா தியேட்டர்ல பார்க்கலாம். பட் நீக் படத்துல காமெடி பயங்கரமா ஒர்க் ஆச்சுன்னா மேபி வேணா தியேட்டர்ல ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்க மட்டும் தான் அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க ஆசைப்படுவாங்க. ஸோ ரெண்டு படத்தோட ட்ரெய்லருமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு படம் டிராகன் தான். அண்ட் நீக் படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே வேற கொஞ்சம் அந்நிய முகமா இருக்கு. என்னதான் மேத்யூ தாமஸ் அண்ட் அனிகாவெல்லாம் லியோ அண்ட் விசுவாசம்லாம் நம்ம பார்த்திருந்தா கூட ஸ்டில் ஒரு தமிழ் படம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. அண்ட் ரீசன்ட் டைம்ல எலைட்டை டார்கெட் பண்ணி வர்ற படங்கள் பெருசா எதுவும் ஓடல. ஜெயம் ரவி அவர்களோட காதலிக்க நேரம் இல்லையா இருக்கட்டும் அண்ட் விடாமுயற்சி கூட ஓரளவுக்கு எலைட்டா தான் இருந்துச்சு. பட் ஆனா நீக் படத்தை பார்த்த மாரி செல்வராஜ் போன்ற பிரபலங்கள் நிறைய பேர் அந்த படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவா தான் சொல்றாங்க. சோ அதனால ரிலீஸ் அன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களை ஆல்ரெடி தனுஷ் மாதிரியே ஆக்ட் பண்றாரு, தனுஷ் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தனுஷ் லைட் வெர்ஷனா தான் பாக்குறாங்க. சோ ஒரே நாள்ல தனுஷ் அவர்கள் இயக்கிற படமும் இவரோட படமும் வர்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு படத்துல இப்போதைக்கு ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த படத்து மேல உங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.